அதாவது இன்னைக்குதான் அந்த சட்டத்தையே பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்காங்க. உள்துறை அமைச்சர் உங்கள் கேள்விகள் உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இந்த கருப்பு கொடி போராட்டம்ங்கிறதெல்லாம் திமுக எப்படி SIR கொண்டு வந்தப்ப வானத்துக்கு பூமியை தாவி குதிச்சாங்களோ, எப்படி அந்த ஆர்டிகல் 370 அது கொண்டு வந்தப்பையும் குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தப்ப இஸ்லாமியர்கள் பாதிக்கும் சொன்னாரோ, எந்த ஒரு இஸ்லாமியரையும் பாதிக்கல. அது மாதிரி மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தேர்தல் நேரத்தில் ஏதாவது பொருளையை கிளப்படும் கிளப்பிட்டு திமுக தான் திட்டமிட்டு தேர்தல் தோல்வி பயத்தில் இந்த சதி. தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. முதியோர்களுக்கு 2500, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம், பல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த அறிக்கை. ஒவ்வொரு கட்சியும் தங்களது தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. அது போல அவங்க தாவேக சார்பில் வெளியிட்டிருக்காங்க. அப்படிதான் நமக்கு பார்க்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும். ஒவ்வொரு கட்சியும் அவங்க அதிகமான இடங்களை பிடிப்போம்னு பேசுறது இயற்கை.